ஆனா ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் மக்களே, நீங்க வர வர ரொம்ப உஷாராயிட்டே வரீங்க, ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை பக்காவா நோட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கண்டிப்பா கமாருதீனுக்கு வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கமாருதீன், எஃப்ஜே இந்த 2 பேருக்கும் கண்டிப்பா எல்லோ கார்டு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே இந்த வீட்டுக்குள்ள வயலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமா வயலன்ஸ் பண்ணியிருக்கிறது நம்ம கமாருதீன். ஸோ கண்டிப்பா எல்லோ கார்டு 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு இருக்கும். அப்படி கொடுத்தாதான் வரப்போற நாட்கள்ல அந்த மாதிரி எதுவும் வேலைகளை பார்க்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். அப்பவே நீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து போட்டிருந்தீங்க, ப்ரோ வாய்ப்பே இல்ல, கமாருதீன் சேனல் ப்ராடக்ட், ஸோ ரொம்ப பக்காவா காப்பாத்திட்டு இருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா, 1 hour எபிசோட்ல கமாருதீன் பண்ண நிறைய விஷயங்கள் வர மாட்டேங்குது, லைவ்ல மட்டும் தான் வருது. ஸோ ரொம்ப சேஃபா அவங்க வந்து 1 hour எபிசோட்ல இருந்து அவரை கவர் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது ப்ரோ, நீங்க வேணா பாருங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப நடந்துருச்சு. நான் நேத்து நினைச்சேன், சரி நேத்துக்கான எபிசோட்ல அந்த விஷயத்தை லைட்டா பேசி விட்டுட்டாங்க, ஸோ இன்னைக்காச்சும் ஏதாச்சும் பேசி எல்லோ கார்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கும் அந்த டாபிக் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? இது ஆக்சுவலா ஒன்னு புரிஞ்சுக்கணும், எஃப்ஜேயும் இந்த இடத்துல வருவாப்ல, ஓகேவா, எஃப்ஜேயும் பயங்கரமான வயலன்ஸ் பண்ணிருக்காப்ல. ஆனா எஃப்ஜே மட்டும் தனியா எடுத்து பேசி அவருக்கு ஒரு வார்னிங்கோ இல்ல எல்லோ கார்டோ கொடுத்தா கமாருதீனுக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால கமாருதீனுக்கு கொடுக்கல, அதனால எஃப்ஜேக்கும் கொடுக்கல. கமாருதீனை எப்படி அப்படி தடவி கொடுத்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லைட்டா திட்டி உட்கார வச்சாங்களோ, அதே மாதிரி லைட்டா நம்ம எஃப்ஜேக்கும் தடவி கொடுத்து அப்படியே திட்டி உட்கார வச்சிட்டாங்க. இது எந்த வகையில நியாயம்? இதே கமல் சார் பண்ண சீசன்ல, நம்ம சீசன் 7 நினைக்கிறேன், ஆமா நம்ம நிக்சன் வந்து சீசன் 7 தானே, அதுல ஒரு சண்டையில சொருகிருவேன்னு சொல்லுவாப்ல. அப்போ நம்ம கமல் சார் வந்து அந்த டாபிக்கை தனியா எடுத்து பயங்கரமா பேசி ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அடிச்சிருவேன்னு சொன்னா, இல்ல வெளியவா பாத்துக்கலன்னு சொன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஸ்ட்ரைக் கார்டை தூக்கிட்டு வந்துருவாங்க நம்ம கமல் சார், ஓகேவா. தூக்கிட்டு வந்து ஒரு மிரட்டலாச்சும் பண்ணியிருக்கணும்ல, பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல விஜேஎஸ். ஏன் இந்த விஷயத்த பண்றீங்க? இப்போ ஆல்ரெடி கமாருதீன் இந்த வீட்டுக்குள்ள நம்ம திவாகரை பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு, நமக்கு தெரியும். மரியாதை கொடுக்க மாட்டேங்காரு, பாடி ஷேமிங் பண்றாரு, அண்ட் அவர் நொண்டி நடக்கிறத வச்சும் ஏதோ விஷயங்கள் பேசியிருக்காரு போல. அதுதான் கடைசியா நடந்த சண்டையில நைட்டு பேசின விஷயம் போல. ஏன்னா பயங்கரமா பீப் போட்டிருந்தாங்க, ஏதோ கெட்ட வார்த்தை போட்டு. அந்த நம்ம திவாகர் வந்து கால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நடப்பாரு, கண்டிப்பா நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதை வச்சு ஏதோ பேசியிருக்காரு நம்ம கமாருதீன். அதை பீப் போட்டு ஃபுல்லாவே கட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம அரோரா தான் போய் நம்ம திவாகர்ட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அவன் வார்த்தை யூஸ் பண்ணிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க, அவன் மன்னிப்பு கேட்பானான்னு தெரியல, பட் நான் கேட்கிறேன்னு சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அது அரோராக்கான கேரக்டர். பட் அங்க ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்க நமக்கு தெரிய வந்துட்டு. ஏன்னா அது நேத்து எபிசோட்ல நம்ம தண்ணி பழமும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி விஷயத்தை வச்சு என்ன பேசினா அது ரொம்ப தப்பு, அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தண்ணி பழம் பேசியிருப்பாரு. இவ்வளவு பேசின பிறகும் ஏன் கமாருதீனுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இல்ல, ஒரு எல்லோ கார்டை தூக்கி நீங்க கொடுக்கல? எனக்கு இங்க தான் இடிக்குது. இப்ப கமாருதீனுக்கு எல்லோ கார்டு கொடுத்தாதான் கண்டிப்பா எஃப்ஜேக்கு கொடுக்க முடியும். எஃப்ஜேக்கு மட்டும் கொடுத்துட்டு கமாருதீனை சும்மா விட முடியாது, ஓகேவா. அப்படி சும்மா விட்டா நீங்க சும்மா விட மாட்டீங்க, கண்டிப்பா அந்த டாபிக் எடுத்து பேசுவீங்க. அதனால நேத்து ரொம்ப தெளிவா இன்னொன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற டாபிக் எடுத்து போட்டு சும்மா அடிப்போம், கமாருதீனை வேற டாபிக் எடுத்து போட்டு சும்மா அடிச்சா இந்த டாபிக்கை மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நேற்று சும்மா அந்த தண்ணி டாப்பிக்கை கிளப்பி விட்டு சபரிக்கு ஆப்போசிட்டாக நம்ம கமாருதீனை பேச வச்சு அதில் அடின்னு அடிச்சு, அப்புறம் உனக்கு பேச தெரில உட்காருன்னு சொல்லி, அப்புறம் அந்த ஆக்ஷன் கட் அந்த சீன்லையும் அவர் வந்து நம்ம பாருக்கு ஆக்ஷன் கட்டை கொடுத்துட்டு திவாகரை பற்றி பேசிட்டு இருப்பார். அதுலேயும் ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணுற மாதிரி, உட்காருங்க நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெரியல, தயவுசெய்து எந்திக்காதீங்க அப்படின்னு மாதிரி அவரை நோஸ் கட் மட்டும் பண்ணி உட்கார வச்சு அந்த டாப்பிக்கை மறைச்சிட்டாங்க, ஓகேவா. அப்போ இந்த வீட்டுக்குள்ள அவங்க பேசினதெல்லாம் கரெக்ட். ஒருத்தன் வெட்டிடுவேன்னு சொல்றான், ஒருத்தன் இப்படி வயலன்ஸே பண்ணிட்டான், அடிக்க போயிட்டான். இப்போ கடைசி நாட்கள் அந்த நந்தினி அவர்கள் நைட்டு எவிக்ட் ஆனாங்கல்ல, அன்னைக்கு நைட்டுமே கையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி இப்படி அடிக்கலாம் போனான், ஓகேவா. அது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கான். அப்பப்போ ஒரு மாதிரி ரொம்ப பேசுறான், பைத்தியக்காரடே உன்னெல்லாம் எவன் விட்டான் அப்படின்னு கேட்கறான். இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு தள்ளிட்டே இருக்காப்ல. இன்னொன்னு ஒருமையில பேசிட்டு இருக்காப்ல, வா போடா டே நீலாம் ஒரு ஆளாடா போடா அப்படின்னு மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் விடுறாங்க. இவ்வளவு பண்ண மனுஷனை நீங்க ஏன் ரொம்ப தெளிவான ஒரு வார்னிங் கொடுக்கல? சும்மா லைட்டா அப்படி தடை விட்டுட்டு போறீங்களே, இதுக்கு அப்போ உங்க சேனல் ப்ராடக்ட் நீங்க காப்பாத்துறீங்க. சேனல் ப்ராடக்ட்டை ரொம்ப தெளிவாக காப்பாற்றுறீங்க. 1 hour எபிசோடில் அதிகமாக அவரை பற்றி ரிவீல் பண்ண மாட்டேங்கிங்க. இப்படியே காப்பாற்றி பொத்தி வச்சு அப்படியே கொண்டு வந்துடணும்னு பார்க்குறீங்க தானே. ஆக்சுவலாக நேற்று நடந்தது ஃபுல்லாகவே சுண்ணாம்பு அடித்த வேலை தான், ஓகேவா. அந்த டாப்பிக்கை மறைக்கிறதுக்கு அப்படியே சுண்ணாம்பு அடிச்சு விட்டாப்புல நம்ம சேதனை. எனக்கு இந்த விஷயத்தில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏன் ஒரு ஸ்ட்ரைக் கார்டு கூட கொடுக்கல? ஏன் ஸ்ட்ரைக் கார்டை தூக்கிட்டு வந்து வார்னிங் கூட கொடுக்கல? ஒரு வார்னிங் நீங்கள் பக்கவாக கொடுத்தா தான் வரப்போகிற வாரங்கள் அது நடக்காது. ஸோ நீங்கள் சிம்பிளாக பேசிட்டு உட்கார வைக்கும் போது வரப்போகிற வாரங்களும் கமாருதீன் அதை தான் பண்ணுவார். வரப்போகிற வாரங்களும் கண்டிப்பாக எல்லாரும் போய் வா போ டே போ அப்படி இப்படி பாரு, பாடி ஷேமிங் பண்ணுவார், எல்லா விஷயத்தையும் பண்ணுவார். அவர் 2-3 தடவை பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு ப்ரோ, 2-3 தடவை பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு. அதையா வான் பண்ணாங்களா பாருங்களேன். பாடி ஷேமிங் தப்பு தானங்க, அதை பண்ணக்கூடாது இல்லைங்க. இந்த வீட்டில் யாராவது பண்ணுறாங்களா? எல்லாருமே அதுக்கு அகேன்ஸ்டாக தானே இருக்காங்க. அப்போ அதையா வான் பண்ணாங்களா? இல்லை.
ஸோ நம்ம வந்து அந்த விஷயத்தை கேட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று அப்படியே ஒரு சுண்ணாம்பு அடிக்கிற வேலையை பார்த்துட்டாங்க. வேற டாபிக் எடுத்து போட்டு அடிச்சு அப்படியே அந்த டாப்பிக்கை மறைச்சாச்சு. இதில் பாவம் யார் தெரியுமா? தர்பூசணி தான் பாவம். அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் தாங்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதுதான் எனக்கு புரியல. அந்த மனுஷன் சரி ஓகே, அவருக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது, வெளியே அவ்வளோ ட்ரோல் இருக்கும் போதே அந்த மனுஷன் அதை பற்றி கேர் பண்ணாமல் ஒரு மாதிரி அவருக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருந்தாரு. பயங்கர அடி தான் வாங்கினார். இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளுமே நம்மகிட்ட அடி தான் வாங்கினாரு. நம்ம கூட அகேன்ஸ்டாக தான் பேசணும். இப்படிப்பட்ட ஆளை எடுத்து போட்டிருக்கீங்களா எதுக்கு? வெளியே வந்து ஜாதி ரீதியெல்லாம் அவர் அவ்வளோ இதை பேசியிருக்காரு, அவரை நீங்கள் எப்படி எடுத்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம பேச தான் செஞ்சோம். பட் நான் அந்த டைமே சொல்லிட்டேன், பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்குள்ள அவர் என்ன பண்ணுறாரோ அதை வச்சு மட்டும்தான் நான் பேசுவேன், வெளியே உள்ள டாபிக் எடுத்து பேச மாட்டேன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வீட்டுக்குள்ள அவர் என்ன பண்ணுறாரு? சில நேரங்களில் பாரு கூட இருக்கும்போது தப்பு பண்றாரு, சில நேரங்களில் இந்த பக்கம் வரும்போது ஓகேவா இருக்கு நமக்கு, அதை வச்சா நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இந்த வீட்டுக்குள்ள போன ஒருத்தர் வெளியுள்ள டாப்பிக்கும் எடுத்து பேசுறாரு, பாடி ஷேமிங் பண்றாரு, ஒருமையில பேசுறாரு. அதை வந்து இவங்க நடக்காத மாதிரியே அப்படி கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி அதை நடக்காத மாதிரியே கடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ மாட்டின ஆட்கள் தான் அந்த ஆதிரை, விஜய் பாரு இவங்களாம் அதுக்கு மாட்டிக்கிட்டாங்க. ஓகேவா? விஜய் பாருவெல்லாம் அதனால தான் திப்பட்டு அடியே அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் பாரு பண்ணது ஒரு சில இடங்களில் தப்பாவே இருக்கலாம் ப்ரோ. ஒருத்தரை பற்றி பின்னாடி போய் பேசினது தப்பு தான். அவங்களுமே இந்த நாகப்பாம்பு, அவன் ஒரு டாகு, அவனை நான் பிளாக் பண்ண, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க. டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளை போட்டு பீப்லாம் போட வச்சுட்டு இருக்காங்க. நடந்தாலும் அவங்கள நீங்கள் வான் பண்ணுறீங்களா? அவங்கள இந்த லெவலுக்கு போட்டு அடிக்கிறீங்களா? அதே லெவலுக்கு கமாருதீன் அடிச்சிருக்கணும்ல. ஸோ கமாருதீனா இவங்க ஒரு முடிவோட தான் உள்ளே எடுத்திருக்காங்க. அவர் நம்ம சேனல் சைடில் உள்ளவர், அவர் ஒரு ஹீரோ, அவரை கடத்தி நம்ம எப்படியா கூட்டு போயிடணும், ஒரு 50-60 நாள் கடத்தி கூட்டு போய் இந்த ஃபேமிலி 2 வருத்தி கொண்டு வந்துடுறோம், அந்த நோக்கத்தில் தான் இருக்காங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா? அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்துட்டு இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த வான் பண்ணாமல் சும்மா வீட்டில் கிடக்கிற சில்லற பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டு பேசி அதை ப்ரொமோ ஆக்கி அதை வந்து எபிசோட் ஆக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே வராது. ஏன்னா ஒரு நாள் எபிசோட்லேயே மக்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு. நேற்று சேதனே கரெக்டாக பேசுகிறப்பா, அந்த விஷயத்தை எடுத்து பேசுகிற மாதிரி பேசி அப்படியே கடந்து போயிட்டாரு, கரெக்டாக பேசலப்பான்னு சொல்லிட்டு மக்கள் நேற்றே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பயங்கரமான வெறுப்பை நம்ம விஜய் சம்பாதிப்பார். என்னதான் ஒரு ஹோஸ்டிங் நல்லா பண்ணி ஒரு சில ஆளை கரெக்டாக அடித்தாலுமே கேட்க வேண்டிய டாப்பிக்கை கரெக்டாக கேட்கணும், மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க டாப்பிக்கை கரெக்டாக கேட்கணும். ஓகேவா? அதை கடந்து போனாங்கன்னா கண்டிப்பாக வெறுப்புகளை சம்பாதிப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த டாப்பிக்கை நேற்று லைட்டாக பேசிட்டு அப்படி கடந்து போயிட்டாங்க. லைட்டாக பேசிட்டீங்கன்னா ஒரு மேலே பேசுறீங்க, இதெல்லாம் ஒரு பேசுறதா? நீங்கள் ஒரு ஆக்டர் தானே, உங்களுக்கு தெரியும்ல எங்கெங்கே எப்படி நடந்துக்கணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து வார்னிங்கும் கிடையாதுல்ல, இது வார்னிங்கும் கிடையாது, அவருக்கு நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்த மாதிரியும் இல்லை, சும்மா பேசிட்டு கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சது எப்படின்னு தெரில, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன கதைக்குன்னு தெரில. ஸோ பார்க்கலாம், வரப்போகிற நாட்களும் இதுதான் தொடர்ந்து நடக்கும் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தண்ணி போல ஈஸியாக டைட்டில் வின் பண்ணிடுவார். அது மாற்று கருத்தே கிடையாது ப்ரோ. நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருங்க, அவரை போட்டு அடிச்சுட்டே இருங்க, அவர் அந்த வீட்டுக்குள்ள அடிக்கிற ஆட்களை நீங்கள் தட்டியே கேட்காம இப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தண்ணி பழம் ஓட்டுக்களை வாங்கி டைட்டில் தூக்கிடுவாப்பில். நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன், கடைசி நாட்களில் அவர் தான் கையில் டைட்டில் தூக்குவார். இல்லை மேபி ஒயில் கார்டாக யாராவது உள்ளே வந்து மொத்த கேமே மாற்றினா மட்டும்தான் உண்டு. மற்றபடி இப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒரு 19 பேர் இருக்காங்களே, இந்த 19 பேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே டைட்டிலுக்கு மேலே வந்துக்க மாட்டாங்க, அதனால உறுதியாக சொல்ல முடியும். பட் பார்க்கலாம், வரப்போகிற நாட்களில் யாராவது புதுசாக அவங்களுக்கான கேரக்டரை வெளியே கொண்டு வரலாம், ஏதாவது பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது, ஏன் இப்படி சேதன் எப்படி பண்ணுறாங்க? புதுசாக சொல்லியிருந்தாங்களே இந்த வாட்டி டீம்லாம் செட் பண்ணி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணி மக்களோட கருத்தை எடுத்து அதை வச்சு ஹோஸ்ட் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்களை சொன்னாங்களே. பட் அந்த விஷயங்கள்லாம் உள்ள நடக்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் லவ் கண்டென்ட் வரப்போகிற வரங்கள் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நிறைய லவ் கண்டென்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது, நான் பார்த்த வரத்துக்கு நமக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. அது எப்படி வருது, என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பேசாமல் கமாருதீன், நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு லவ் கண்டென்ட் தான் கொடுக்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன், அதை பேசாமல் கொடுங்க, அதை பேசாமல் கொடுத்துருங்க. அது வச்சும் ஒரு கண்டென்ட்டாக உருவாகும், அதை வச்சாச்சும் நீங்கள் வந்து தப்பிச்சு அப்படியே இந்த ஷோவில் கன்டினியூ ஆவீங்க. பேசாமல் அதை பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.